ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ரீஜன், கும்பகோணம் ரீஜன் அண்டு எம்டிசி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜன், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர். டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜன், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி அண்டு புதுக்கோட்டை. எம்டிசி சென்னை invites online application from eligible graduate or diploma holders in engineering passed during 2020, 21, 2022 and 2023 hailing from Tamil Nadu for undergoing 1 year apprenticeship training under the Apprentice Act 1973 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை ரீஜன், கும்பகோணம் ரீஜன், எம்டிசி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 year அப்பண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லை, ஒன்லி அப்பண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், 1 year அப்பண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ இதில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023 பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து 1 year அப்பண்டிஸ் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹9,000 ஃபார் கிராஜுவேட் அப்பண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிராஜுவேட் முடிச்சவங்க அப்பண்டிஸ்ஷிப்பாக நீங்கள் வந்து ட்ரைனிங்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் வந்து 9,000 வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து அப்பண்டிஸ் ட்ரைனிங்காக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 8,000 வந்து அப்பண்டி ஸ்டைஃபண்டாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரீஜனுக்கான வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஜுவேட் அப்பண்டிஸ் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18, அதே டிப்ளமோ அப்பண்டிஸ் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, அதே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 20, 51 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 35, 62 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை எம்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைலுக்கு வந்து 10, டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா 150, சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட்டுக்கு 10, அதே டிப்ளமோவில் 20, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் 10, டிப்ளமோவில் வந்து 20. ஸோ கிராஜுவேட்டில் டோட்டலாக 30, டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 190 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ட்ரைனிங் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வரவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் அப்பண்டிஸ் ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ரீஜனில் மட்டும்தான் அது எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசி அண்டு பிபிஏ முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 300 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 638 வேகன்சிஸ் வந்து அப்பண்டிஸ் ட்ரைனிங் எடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி 1ல் கிராஜுவேட் அப்பண்டிஸ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஆர் ஃபுல் டைம் வித் ஃபஸ்ட் கிளாஸ் கிராண்டட் பை த சேஜனரி யூனிவர்சிட்டி இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வித் ஃபஸ்ட் கிளாஸ் கிராண்டட் பை அன் இன்ஸ்டியூஷன் எம்பவர்ட் ஆர் கிராண்ட் சச் டிகிரி பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் பாடிஸ் ரெகனைஸ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஈக்குவலன் டு அபவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது டிகிரியாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இதில் வந்து கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் or technology granted by the state council or board of technical education established by the state government in relevant discipline சொல்லியிருக்காங்க. அதே discipline in engineering or technology regular or full time granted by the university in relevant discipline சொல்லியிருக்காங்க. a diploma in engineering and technology granted by an institution recognized by the state government or central government as equivalent to above வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ வந்து டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெகனைஸ்டு போர்டு ஆர் டெக்னிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், யூஜிசி அப்ரூவ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் ஆஸ் பர் தி அப்ரண்டிஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 18-19 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதாவது பிடபிள்யூடி எல்லாருக்கும் வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி ரிசர்வேஷன் போகிறீங்க அப்படின்னாக்கா பிசி, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, என்சிஎல் வந்து நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஆஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த கிளாஸ் 4 ஆஃப் த அப்ரண்டிஸ் ரூல்ஸ் 1992 அண்டு அமெண்ட்மெண்ட் thereof if any அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 year தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எலிஜிபிள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னும் போது நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகிறீங்க அப்படின்னும் போது செலெக்ஷன் எங்கே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருச்சி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் வந்து ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பழைய வந்து நேஷ்னல் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அதை வந்து நீங்கள் வந்து போயிட்டு இப்போ அப்கிரேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கோத்ரூ பண்ணீங்க. கேட்டகரி பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூவாக டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய நேஷனல் போர்ட்டல் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்ளை பண்ணல, பழைய போர்ட்டலையும் அப்ளை பண்ணல, புது போர்ட்டலையும் அப்ளை பண்ணல, நியூவாக தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது ஸோ நோ டிஏ ஆர் டிஏ வில் பி பெய்டு ஃபார் அட்டெண்டிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு திருச்சிக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து தெளிவாக இங்கே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து போர்டிங் லாட்ஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் அட்வைசபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அங்கே போய் தங்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் அவங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14/6/2024 இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை ரீஜன், கும்பகோணம் ரீஜன், எம்டிசி சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8/7/2024 வரலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னும் போது எப்போ அதை வந்து ரெடி பண்ணுறாங்க, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் எப்போ ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 12/7/2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அட் டிஎன்எஸ்டிசி திருச்சிக்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/7/2024 24/7/2024 உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இந்த அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு திருச்சிக்கு உங்களை வந்து கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷால் பி பப்ளிஷ்டு இன் த வெப்சைட் www.board.srp.com அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து பப்ளிஷ் பண்ணுவா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பர்டிகுலர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் ஆர் வில்லிங்காக இருக்கீங்களோ, அதாவது டிகிரி ஆர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி முடித்தவங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ முடித்தவங்க யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை இந்த அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமுக்காக நீங்கள் 8/7/2024 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.